ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. மதியத்திற்கு சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேழ்வரகு பாயசம். கேழ்வரகு ஜவ்வரிசி போட்டு நாட்டு சக்கரை போட்டு. கேழ்வரகு சேமியா. ரைட். கேழ்வரகு சேமியா போட்டு பாயசம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசால் வடை. மசால் வடை நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி. ஓகே. அதுக்கப்புறம் வத்தல், சோத்து வத்தல் தான் வறுத்துருக்கோம். அருமையாக. ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு ஒரு சாம்பார். இந்த சாம்பார் நம்ம வீட்டில் ரிப்பீட் ஆகினே இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாக. நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாம்பார் அமாவாசைன்னா சாம்பார் தான், அதனால் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு, பாசி பருப்பு போட்டு கூட்டு பண்ணியாச்சு. புடலங்காய். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு வறுவல். ஓகே. அருமையான ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்றைக்கி. காலையில் டிஃபன் கஞ்சி தான் குடித்தோம். தயிர் ஊற்றி நேற்றுக்கு சாப்பாடு இருந்தது, அது போட்டு கஞ்சி தான் குடித்தோம். நேற்றுக்கு அமாவாசை இல்லை, நான் பயந்த மாதிரி கேலண்டரில் போய் நான் நைட்டுக்கு பார்த்தா இன்றைக்கி தான் சர்வ அமாவாசைன்னு போட்டு அந்த கருப்பு கலர் அச்சு குத்தி இருந்தாங்க. இன்றைக்கி தான் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அமாவாசை இல்லைம்மா டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதாவது நான் செஞ்சிட்ட பிறகு அப்படி சொல்லும்போது கஷ்டமாக இருந்திருக்கும்ல, ஐயோ நம்ம தெரியாமல் பண்ணிட்டு. சொன்னது யாரு? நம்ம ஸ்டாஃபுங்க தான். இதில் என்ன கொடுமைனா, மாப்பிள்ளை சம்பா இட்லியும் மட்டன் குழம்பும் நேற்று கீழே கொடுத்துருந்தேன் சாப்பிட்றதுக்கு. அதில் ஒருத்தவங்க மட்டும் தான் சாப்பிட்டாங்க, மீதி பேர் சாப்பிடல. ஏன்னா அமாவாசை அப்படின்றதுல இதில் சாப்பிடல. அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் வச்சு அதுக்கப்புறம் மதியம் அதை தான்க்கா சாப்பிட்டேன், நான் சாப்பாடு என்னோடது அப்படியே மீந்துச்சு அப்படின்னாங்க. சூப்பர்டாமா, நீ சாப்பிட்டாலே நீ லக்கி. ஏன்னா மற்றவங்க சாப்பிடல, அன்லக்கி. ஏன்னா அவங்க அமாவாசைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க சாப்பிடல போல இருக்குது. இவங்களுக்குமே சாயந்தரம் தான் பிறக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களுமே சாப்பிட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டது நல்லது தான், நேற்றுக்கு அமாவாசையே இல்லை. நல்லா வேறு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கறி குழம்பு, மட்டன் குழம்பும், மாப்பிள்ளை சம்பா இட்லியும் உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு நேற்றுக்கு காலையில் சாப்பிட்டதுக்கு. நான் தான் மட்டன் குழம்பே சரியாக சாப்பிடல. நீங்கள் சாப்பிடல, நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த அம்மா என்ன ஜிம்முக்கு போனாலும் போகிறாங்க, 2 இட்லி தான். அதுக்கப்புறம் கறி வச்சுக்கோன்னா வேணாம் மதியம் வச்சுக்கிறேன். நாங்கள் மதியம் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோமே, எப்படிப்பா இருக்கும்? நம்ம வீட்டுக்கு வந்தவங்க தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு துண்டு வச்சு குழம்பு ஊற்றினோம். அவிச்ச முட்டை இருந்தது, அதுவும் காலியாச்சு நேற்றுக்கு. எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு, சேர்த்து சாப்பிட்டோம் நம்ம, அதுதான் ஒன்று. அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம், வீடியோஸ் போடுவாங்க. நலங்கு மாவு 250 கிராம், குளியல் பொடி 250 கிராம், சீயக்காய் தூள் 250 கிராம், நம்மளோட ஹேர் ஆயில் ஒரு 250 ml. இது 4ம் சேர்த்து ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் 1500 ரூபாய் மதிப்புக்கு கொடுக்குறோம் நம்ம. அதை தாண்டி தான் நீங்கள் ஒவ்வொன்றா வாங்கும்போது 1800 2000 ரூபாய் கிட்ட வரும். அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் 1500 ரூபாய் கிடைக்குது. அது ஏன் இப்போ அந்த ஆஃபர் நம்ம போட்டிருக்கோன்னா, இந்த வெயில் காலங்களில் தான் நம்மளோட தோல் பிரச்சனைலாம் வரும், அரிப்பு வரும். இதெல்லாம் இந்த குளியல் பொடியை நீங்கள் போட்டு குளிக்கும்போது இந்த அரிப்பெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தலைமுடி தலையில் அரிப்பு இருக்குன்றவங்களுக்கும் அந்த சீயக்காய் தூளும் ஹேர் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இந்த வெயில் காலத்தை ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம நிறைய பேர் கேட்டிங்க வாட்ஸ்அப்பில், அதுக்காக தான் இந்த காம்போ போட்டிருக்கோம். வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். விஷ் பண்ணிட்டேனா இன்னைக்கு? விஷ் பண்ணலனா இல்லை, இன்னும் ஒரு வாட்டி பண்ணிட்டேன்னா ஞாபகம் இல்லை, இன்னொரு வாட்டி நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். டாடா, பாய் பாய். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பை பாய்.